உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் நேற்றைய தினம் ஓமான் கடலில் எண்ணெய் கப்பல் ஒன்று மூழ்கி தொடர்பான சில தகவல்களை சேர்த்திருந்தோம். அந்த எண்ணெய் கப்பலில் 16 பேர் பணியாற்றியதாகவும் சொல்லியிருந்தோம். இந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததன் காரணமாக அல்லது மூழ்கியதன் காரணமாக 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஓமான் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலிலிருந்து இலங்கையர் ஒருவர் உட்பட 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எனினும் உயிரிழந்த நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. கொமரோஸ் கொடியோ எண்ணெய் கப்பல் ஓமானின் ரோயல் தென்கிழக்கே 25 கடல் மைல் தொலைவில் கடந்த திங்கட்கிழமை கடலில் மூழ்கியது. இந்த சம்பவம் தொடர்பில் ஓமானின் கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்ட ஊடக அறிக்கையின் அடிப்படையில் அந்த கப்பலில் பணிக்குழாமில் 13 இந்தியர்களும் 3 இலங்கையர்களும் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. கப்பலை கண்டுபிடிப்பதற்காகவும் காணாமல் போயிருக்கும் பணிக்குழாமை மீட்பதற்காகவும் கப்பல் ஒன்றை விமானம் ஒன்றையும் இந்திய கடற்படை அந்த பகுதிக்கு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் குறித்த கப்பலில் மொத்தம் 16 பேர் பயணியாற்றிய நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணிகள் மீட்கும் பணிகள் தொடர்வதாக அறிவிக்கப்படுகிறது. புலம்பெயர் தமிழர் நலன் துணைச்சட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ் பிரேம் சிறப்பு நியமனம். வெளிநாட்டில் சட்டரீதியான சவால்களை எதிர்கொள்ளும் புலம்பெயர் தமிழர்களுக்கு உதவுவதற்காக தமிழ்நாடு அரசின் புலம்பெயர் தமிழர் நலத்துறை ஒரு சட்டப்பிரிவை நிறுவியுள்ளனர். இந்த சட்டப்பிரிவு 5 நாடுகளிலிருந்தும் 5 துணை சட்ட தன்னார்வர்களை உள்ளடக்கியிருப்பதுடன் சவுதி அரேபியா உட்பட 5 பிரதான நாடுகளில் இந்த சட்ட துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆணையம் பாதிக்கப்பட்ட தமிழர் நபர்கள் இந்திய தூதரகம் பிற தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையில் ஒரு பாலமாக செயற்படும். குறிப்பாக சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், மலேசியா, ஓமான் ஆகிய துறைகளை உள்ளடக்கியதாக இவை செயற்படும். சவுதி அரேபியாவுக்கு சந்தோஷ் பிரேம் ஒரு சட்ட துணை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் தமிழ் மக்களுக்கு நெருக்கமாக பணியாற்றி பல்வேறு சட்ட விவகாரங்கள் உதவிகளையும் ஆதரவையும் வழங்கிய விடயங்கள் பாராட்டத்தக்க விடயமாக இருக்கிறது. இந்திய தூதரகம் இந்த நிச்சயார்த்தத்தை ஒப்புக்கொண்டு சந்தோஷ் பிரேம் தனது புதிய பொறுப்பில் தேவையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குமாறு புலம்பெயர் தமிழர்கள் நலன் மறுவாழ்வு ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்திய தூதரகத்தை கேட்டு நிற்கின்றார். சந்தோஷ் பிரேம் சவுதியில் வாழும் தமிழ்நாட்டு மக்களுடன் நெருக்கமானவராகவும் பல்வேறு சட்ட உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெற்றவர். இவருடைய பணி சிறக்க நாமும் வாழ்த்துவோம். இதே நேரத்தில் உலகளாவிய தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியாவில் புலம்பெயர் சட்ட ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் ஐயா சந்தோஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். தங்கள் பணி மேன்மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். உலகளாவிய தமிழர் நலச்சங்கம் செய்யது மெரக்காயர் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கான ஓய்வு தொடர்பான ஒரு சட்டம் ஒன்று. சவுதி அரேபியாவில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணி ஓய்வு பெறும் வயது 65 உயர்த்தப்படுகிறது. சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த பணி ஓய்வு பெறும் வயது 60 இருந்த நிலையில் தற்பொழுது 65 உயர்த்தப்படுகிறது. நீதிபதிகள், அமைச்சர்கள் சில பதவிகளுக்கு இதில் நீடிப்பு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தனர். விசன் 2030 திட்டத்தின் ஒரு பகுதியாக இது கருதப்படுவதாகவும் மன்னர் சல்மான் அறிவித்திருந்தார். இன்றைய தினம் மீட்புக் குழுவினர் சார்பாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு படகொன்றை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். அசரில் பழுதடைந்த படகில் இருந்த 2 சவுதி அரேபியா பிரிட்ஜுகளே இவ்வாறு மீட்கப்பட்டனர். அல் ஹஜ்மா அசீரில் படகு பழுதடைந்த நிலையில் 2 குடும்பங்களை எல்லை காவல் படை மீட்டு அவர்களுக்கு உதவிகளை வழங்கியிருப்பதுடன் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அவசர உதவிக்கு மக்கா மற்றும் கிழக்கு நகரங்களில் 911 என்ற எண்ணையும் நாட்டின் பிற பகுதிகளில் 994 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளுமாறு எல்லை பாதுகாப்பு படையின் பொது இயக்குநரகம் மக்களை வேண்டி நிற்கின்றது. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 81 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை கடவுச்சீட்டு விண்ணப்ப முறையில் புதிய மாற்றம். கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
இந்த புதிய முறையானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தொடக்கம் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. 19ஆம் திகதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது. கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு immigration.gov.lk என்ற இணையதளத்தினூடாக முன்பதிவுகள் செய்ய வேண்டாம். ஆன்லைன் பதிவு செய்தவர் பின்னர் முறைமையின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும். மத்திய கிழக்கு நாடொன்றான குவைத் நாட்டிலிருந்து வந்த நபரை கடத்தி சென்று பாழடைந்த வீட்டில் வைத்து 1 கோடி கப்பம் கூறிய 4 பேர் கைது. குவைத் நாட்டில் பணிபுரிந்துவிட்டு தாயகம் திரும்பிய அதாவது இலங்கை திரும்பிய ஒருவரை கடத்தி கப்பம் பெற முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். குவைத் நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய நபரை கடத்தி சென்று மாவத்தகம நாரம்பல பிரதேசத்தில் இருக்கும் விரிச்சூடிய வீட்டில் அடைத்து வைத்திருந்த 4 சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்தனர். குறித்த நபர் குவைத்தில் பணிபுரிந்த நிலையில் அவருடன் பணிபுரிந்த மற்றும் ஒருவரே இந்த கடத்தலுக்கு காரணமானவர் என்று முதல்கட்ட விசாரணைகள் சொல்லப்படுகிறது. 1 கோடி ரூபாய் கப்பம் பெறுவதற்காக இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் பேரில் உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் குறித்த நபரை மீட்டுள்ளனர். பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 31 வயது தொடக்கம் 39 வயதிற்கு இடைப்பட்ட நபர்களே கைது செய்யப்பட்டனர். இவர்கள் நாரம்பல மற்றும் ஹட்டுபெத பிரதேசத்தினைச் சேர்ந்தவர்கள். குறித்த நபரை கடத்த பயன்படுத்திய ஹெப் வண்டியும் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஆகவே இதனூடாக ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், நீங்கள் தாயகம் செல்லும் நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உங்களோடு வருகின்ற நண்பர்களுக்கோ உங்களிடம் இருக்கும் பண இருப்புகளை வெளிப்படுத்தாதீர்கள். இதன் அடிப்படையிலேயே இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய கொமெண்ட் விவரங்களில் ஒருவர் கேட்டிருந்தார், சவுதி அரேபியாவிலிருந்து எத்தனை 1000 ரியால் கொண்டு செல்லலாம் என்று கேட்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் கிட்டத்தட்ட 5 அல்லது 6000 ரியாலுக்கு மேல் கொண்டு செல்லலாம். ஆனால் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் அதற்கு ஏற்ற வகையில் பணம் கொண்டு செல்லலாம். குறிப்பாக 2 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் கிட்டத்தட்ட 5 அல்லது 6000 ரியாலுக்கு மேல் கொண்டு செல்லலாம். உங்களுக்கு இங்கிருந்து அனுப்பிவிட்டு கொண்டு செல்ல முடியும் என்றால் கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் உங்களுக்கான பாதுகாப்பும் அதில் உறுதி செய்யப்படும். நேற்றைய தினம் பாஸ்போர்ட் ரினிவல் தொடர்பான தகவல்களை தந்திருந்தோம். நேற்றைய தினம் ராமு மணி கமெண்ட் பண்ணியிருந்தால், நான் ரியாத்தில் 2019ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் புதுப்பித்தேன், அதாவது ரினிவல் செய்தேன். 2029ஆம் ஆண்டு வரை கிடைத்திருந்தது. ஐயா, நான் பாஸ்போர்ட் ரினிவல் செய்தேன். எனது இகாமா 7 மாதம்தான் வெளிதையில் இருந்தது. ஆனால் எனக்கு 10 வருடம் ரினிவல் செய்து தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் தங்கராசா மோசாஸ். வணக்கம் அண்ணா, நான் 18 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் சாரதியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் பணி முடிந்து தாயகம் செல்ல இருக்கின்றேன். எனக்கு பெனிஃபிட் சேலரி கிடைக்குமா என்று கேட்கின்றார். உங்கள் முதலாளியின் கையில் தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் பெனிஃபிட் சேலரி உண்டு. ஆனால் உங்கள் முதலாளி மனம் வைத்தால் அனைத்தும் சட்டப்படி வந்து சேரும். வணக்கம் அண்ணா, நான் 12 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கின்றேன். இப்பொழுது நான் ஃபைனல் எக்ஸிட்டில் செல்ல இருக்கின்றேன். ஃபைனல் எக்ஸிட் செல்வதாக இருந்தால், உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் அடித்திருந்தால் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் 60 நாட்களுக்குள் நீங்கள் தாயகம் சென்று விட வேண்டும். 60 நாட்களின் பிறகல்ல, 60 நாட்களுக்குள் நீங்கள் தாயகம் சென்றால் ஓகே. ஃபைனல் எக்ஸிட் அடித்தால் 60 நாள் நீங்கள் தங்கலாம் சவுதி அரேபியாவில். அந்த 60 நாட்களுக்குள் நீங்கள் தாயகமும் சென்று விட வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே நேற்றைய தினம் பாஸ்போர்ட் ரினிவல் சம்பந்தமாக சொல்லியிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். அது நேரத்தில் பரமேஸ்வரன் சென்னை என்று சொல்லி அவர் கமெண்ட் செய்திருக்கின்றார். என்னவென்றால், பாஸ்போர்ட் ரினிவல் டீட்டெயில்ஸ் சவுதி அரேபியா இகாமா வலிதையில் இருந்தால், வலிதை இல்லாவிட்டால் 5 வருடமும், வலிதை இருந்தால் 10 வருடமும் தருகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். கமெண்ட் செய்த உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். இன்று உங்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி ஒன்று, சவுதி அரேபியாவில் நீங்கள் உழைக்கும் வருமானங்களுக்கு, அதாவது நீங்கள் உழைக்கின்ற சம்பளங்களுக்கு வரி இருக்கா இல்லையா என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நாளைய தினம் வரி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். இன்றே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.